ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். தினசரி வாழ்க்கையில் இறைவனை உணர்வதை பற்றிய சொற்பொழிவுகள் மற்றும் கட்டுரையின் தொகுப்பு, பாகம் 3, தொடர்ச்சி. இளமையான மனநிலையின் சிரிப்பை எல்லா நேரங்களிலும் பயிற்சி செய்யுங்கள். உங்களுக்கு சோதனைகள் இருப்பினும் உங்களால் ஒரே சமயத்தில் எத்தனை மணி நேரம் சமநிலையில் இருக்க முடியும் என்று பாருங்கள். உங்களால் உற்சாகமாக மன சமநிலையுடன் எப்பொழுதும் இருக்க முடியுமானால் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவும் பெரும் ஆனந்தத்துடன் நிறைந்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள். இறைவன் என்னை இத்தனை ஆண்டுகளாக அருள் செய்துள்ளான். என்னுடைய புன்னகை வெளிப்படையாக தெரிகிறதோ இல்லையோ, தெய்வீக ஆனந்தம் எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்றது. அந்த மாபெரும் பேரானந்த நதி என் உணர்வு நிலை எனும் மணலுக்கு அடியில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையின் மாற்றத்தாலோ அல்லது மரணத்தின் முன் நிழலாலோ அதை என்னிடமிருந்து பறித்து கொள்ள முடியாது. அந்த நிலையை நிரந்தரமாகவும் மாறாததாகவும் உருவாக்க கடினமான உழைப்பு தேவைப்பட்டிருந்தாலும் கூட அது அதற்கான மதிப்பு வாய்ந்தது. பல மனிதர்கள் ஆண்டாண்டுகளை வீணாக்கியும் ஆனந்தத்தை காணவில்லை. சந்தோஷத்திற்கு வாக்குறுதி அளித்து ஆனால் துக்கத்தை கொடுக்கும் போலி செயல்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். நாம் ஏன் அவர்களை பின்பற்ற வேண்டும்? தியானத்தில் பரம்பொருளை தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது நான் கூறியது உண்மை என உணர்வீர்கள். உங்களிடம் உள்ள ஆனந்தத்திற்கு பதிலாக முழு உலகமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள். எதுவுமே அந்த ஒப்புயர்வற்ற ஆனந்தத்திற்கு ஈடெனை ஆகாது. அது உங்கள் ஆன்மாவில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் பிரகாசமாகும். விருப்பத்துடனும் சுயநலம் குறைந்தவராகவும் இருப்பதன் முக்கியத்துவம். இளமையை தக்க வைத்து கொள்ள விருப்பமும் முக்கியமானதாகும். நீங்கள் ஒருவரை விரும்பும் பொழுது அவருக்காக சமைக்கவோ அல்லது வேறு எந்த சேவையை செய்வதற்கோ தயங்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் விரும்பாதவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய விருப்பமில்லா தன்மை அவருக்காக எதை செய்வதற்கும் உங்களை சோர்வடையவும் சிடுசிடுக்கவும் செய்துவிடும். இதே தத்துவம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் பொருந்தும். உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் உங்களிடம் சக்தியோ அல்லது ஆர்வமோ இருக்காது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களிடம் இளமைக்குரிய சக்தியும் ஆர்வமும் இருக்கும். இளமையான மனநிலைக்கான மற்றொரு திறவுகோல் குறைந்த அளவு தன்னலம் கருதுபவராக இருக்கவும், மற்றவர்களுக்கு அதிகமாக வழங்கி அக்கறை காட்டுபவராக இருக்கவும் கற்றுக்கொள்வதாகும். தியானத்தில் இறைவனின் தொடர்பால் அடைந்த ஆனந்தத்தை தக்க வைத்து கொள்ள அவனுடைய குணங்களாகிய எல்லோரையும் நேசித்தல், எல்லோரிடமும் நியாயத்துடனும் அன்புடனும் இருத்தல் ஆகியவற்றை நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். உங்களுடைய விரோதிகளை மன்னித்து விடுங்கள். கோபம் மற்றும் பொறாமையின் அடிமை தலையிலிருந்து உங்களுக்கு என்ன ஒரு அற்புதமான விடுதலை கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த வகையிலெல்லாம் உதவி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக இறைவனை அடைய ஆன்மாக்களை ஆன்மீக வழியில் கொண்டு வருவதன் மூலமாக உதவுங்கள். குடும்பத்தினரிடத்தும் அன்புக்குரியவர்களிடத்தும் காட்டும் அதே அன்பை மற்ற எல்லோருக்கும் கொடுங்கள். மற்றவர்களை நேசிப்பதற்கென உங்களது அன்பை விரிவுபடுத்த நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக இறைவன் உங்களுக்கு அன்புள்ளவர்களை கொடுக்கிறான். அத்தோடு உங்களுடைய அன்புக்குரியவர்களை எடுத்துக்கொள்ள மரணத்தையும் மற்ற சூழ்நிலைகளையும் உருவாக்கி நீங்கள் ஒரு சிலருடன் மட்டும் உங்களுடைய அன்பை குறுக்கிக் கொள்ளாமல் அதை எல்லோருக்கும் கொடுக்க கற்றுக்கொள்ள செய்கிறான். உங்களுடைய அன்பு எந்த அளவிற்கு அதிகமாக உலகளாவியதாகிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய விரிவடைந்த உணர்வு நிலை அவனுடைய சர்வ வியாபக பேரிருப்பின் ஆனந்தத்தால் நிரப்பப்படும். பகவத்கீதை கூறுகிறது. அத்தியாயம் 13, ஸ்லோகம் 30. தனித்தனியாக உள்ள அனைத்து உயிர்களும் ஒன்றினுள் இருப்பதையும் அந்த ஒன்றே பலவாக விரிவடைந்திருப்பதையும் காண்கிற பொழுது அவன் பிரம்மத்துடன் ஐக்கியமாகிறான். உடலின் நிரந்தர இளமை சாத்தியமா? அடுத்து வருவது உடல் ரீதியான இளமை தன்மை. அறிவொளி பெற்றிராத உலகத்தின் நம்பிக்கையில்லா பார்வையிலிருந்து மறைந்து ரகசியமான தனியிடத்தில் இருந்த பல மகான்கள் ஆன்மீகத்தோடு
உடல் ரீதியான இளமையையும் பாதுகாத்து ஒரு இயல்பான ஆயுட்காலத்தை விட மிக அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் மகாவதார பாபாஜியும் ஒருவர். ஆண்டவனின் கட்டளையின்படி ஒரு தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்ற சில மகான்கள் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட காலம் வாழ தேர்ந்தெடுப்பதை பற்றி ஏன் ஆச்சரியப்பட வேண்டும்? இயற்கையில் சாதாரண மனிதர்களை விட நீண்ட காலம் வாழக்கூடிய பல மிருகங்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். இருந்தாலும் மனிதன் மிக உயர்ந்த உயிரினமாக கருதப்படுகிறான். அவன் ஏன் அவ்வளவு நீண்ட காலம் வாழ்வதில்லை? ஏனென்றால் மனித இனமாகிய நாம் சுதந்திர விருப்பத்தை கொடையாக பெற்றிருக்கும் காரணத்தால் நாம் விரும்பும் எதையும் செய்யும் உரிமையை பெற்றிருக்கிறோம். இந்த கொடையை தவறான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் மனிதன் செய்யக்கூடாத எல்லாவற்றையும் செய்ய துணிகிறான். அவனுடைய வாழ்க்கை சிந்தனை இறைவனிடமிருந்து பிரிந்து இருப்பதில் பிடிவாதம் முதலிய தவறான பழக்கங்கள் பரிணாம வளர்ச்சியின் போது தலைமுறையாக கடந்து வந்த உடலளவிலும் மனதளவிலும் ஆன்மீக அளவிலும் அவனுடைய தெய்வீக ஆற்றல் வளத்தை வெளிப்படுத்தும் தன்மையை வெகுவாக குறைத்து விட்டது. தாயின் கருப்பையில் இருக்கும் பொழுது மனித உயிர் சினை முட்டை சேர்க்கையை கொண்ட முதல் உயிரணுவின் பிரிவிலிருந்து வளர தொடங்கி 4 நாட்களுக்குள் கரு உருவாக்கப்படுகிறது. உடலின் முழு உள்ளாற்றலும் 4வது நாளில் அங்கே உள்ளது. ஆரம்பத்தில் உருவாகும் உயிரணுக்கள் கரு உயிரணுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றும் எந்தவிதமான உடல் திசுக்களாகவும் மாறும் தன்மை உடையது. குறிப்பிட்ட வடிவமைப்பின்படி அவை புதிரான முறையில் தனித்தன்மை கொண்டவையாக நரம்புகள், எலும்புகள், தோல், இரத்தம், உறுப்புகள் என எல்லா உடல் கூறுகளாகவும் உருவாக துவங்குகின்றன. உடல் உறுப்புகள் உருவாகும் பொழுது தனித்தன்மை கொண்டவையாகின்ற கரு உயிரணுக்கள் உடல் கூறு சார்ந்த உயிரணுக்களாகி தம்முடைய குறிப்பிட்ட செயல்முறைகள் மற்றும் அந்த செயல்முறையின் வரையறைகளுக்குள் பிணைக்கப்பட்டு விடுகின்றன. அதாவது அவை எப்பொழுதும் உணர்வு பூர்வமான மனதிற்கு கட்டுப்படுவதில்லை. ஏனென்றால் நூற்றாண்டுகளாக உள்ள பரிணாம மற்றும் தனி மனித கர்மவினை பழக்கங்களும் எண்ணங்களும் அவற்றின் அமைப்பில் ஆழமாக பதிக்கப்பட்டுள்ளன. உதாரணத்திற்கு மனிதன் 2 வரிசைகளாக பற்களை வளர்க்க முடிகிறது. 3வது 4வது வரிசையை அவனால் ஏன் வளர்க்க முடியவில்லை? ஏனென்றால் நம் உடல்களின் உயிரணுக்கள் தலைமுறையாக பரிணாம வளர்ச்சியின் மூலம் வசப்படுத்தப்பட்டு நம் மூளையிலும் உடல் உயிரணுக்களின் உருவாக்கத்திலும் பதிவாகியுள்ளன. நாகரீகத்தின் பரிணாம வளர்ச்சி நிலையின் ஆழ்மன வசியத்திலிருந்து நாம் எவ்வளவு விலகி செல்கிறோமோ அந்த அளவிற்கு நாம் சுதந்திரமாக இருப்போம். உடல் கூறு சார்ந்த உயிரணுக்களை எவ்வாறு உடல் உறுப்புகளை திரும்ப உண்டாக்கி புத்துணர்ச்சியூட்டக்கூடிய பல்துறை வல்லமையுடன் உருவாக்கும் ஆற்றல் வாய்ந்த கரு உயிரணுக்களாக மாற்றுவது என்பது அறிவியலின் எதிர்கால முயற்சியாகும். நாம் விரும்பும் விதத்தில் நம் உடலை மாற்ற முடிய வேண்டும். இச்சா சக்தி எவ்வளவு அதிகமோ அவ்வளவு அதிகம் சக்தியின் ஓட்டம். உங்களுடைய இச்சா சக்தியை வலிமையாக வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அமைதியற்ற இச்சா சக்தியாக இல்லாமல் ஒரு அமைதியான இச்சா சக்தியாக. அப்பொழுது உங்கள் உடல் சக்தியினால் நிறைந்திருக்கும். உங்கள் இச்சா சக்தியின் ஆற்றலினால் தான் நீங்கள் சக்தியை உடலுக்குள் கொண்டு வந்து உபயோகிக்கிறீர்கள். இச்சா சக்தி எவ்வளவு அதிகமோ அவ்வளவு அதிகம் சக்தியின் ஓட்டம். அந்த ஆற்றலை உணவு மற்றும் பிராணவாயுவிலிருந்து மட்டுமல்லாமல் பரம்பொருளிடமிருந்தும் எப்படி ஈர்ப்பது என்று கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உடலளவில் எந்த நடவடிக்கைகள் எடுத்தாலும் உங்கள் உடல் பலவீனமாகவே இருக்கும். ஒரு நேரம் வரும் உணவு மற்றும் பிராணவாயுவின் மீது உள்ளிருக்கும் உயிரோற்றம் செயலாற்றும் பொழுதுதான் அவை உடலுக்கு உபயோகமானவையாக இருக்கும். உடல் மற்றும் மனரீதியாக தவறான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் உள்ளிருக்கும் உயிரோட்டம் பலவீனமாகிவிட்டால் வெளியிலிருந்து கிடைக்கும் உணவு, பிராணவாயு ஆகிய உயிர் ஆதாரங்கள் பயனற்றதாகிவிடும். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முறைகள் உங்களை சுற்றியும் உங்களுக்குள்ளும் இருக்கும் இறைவனின் சர்வ வியாபக அதிர்வுகளிலிருந்து நேரடியாக வரும் உயிராற்றலினால் உங்களுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் எவ்வாறு மறு செறிவூட்டுவது என்பதை காட்டும். அந்த சக்திதான் உங்களுடைய உடலை உருவாக்கி அதை பேணி காக்கிறது. தியானத்தின் மூலம் உங்களுடைய முழு இருப்பையும் தெய்வீக பேரிருப்பினால் உயிர் துடிப்பூட்ட முடியும். ஒவ்வொரு கிராம் தசையினுள்ளும் சிக்காகோ நகரத்திற்கு 2 நாட்களுக்கு ஒளி கொடுக்கும் அளவிற்கு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலால் உண்டாக்கப்படுகிற உஷ்ணத்தையும் உயிராற்றலையும் தசையில் நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் அந்த தசையின் அணுக்களில் உள்ள பேராற்றலையே
அல்ல. ஒவ்வொரு அணுவும் சக்தியை உண்டாக்கும் ஒரு டைனமோ. தியானத்தினால் உடலின் ஒவ்வொரு அணுவையும் உயிர் ஆற்றலுடன் செறிவூட்ட முடியும். அத்துடன் இச்சாசக்தியை பயன்படுத்துவதனால் பிரபஞ்ச மூலத்தை தொடர்பு கொள்ள முடியும். உங்கள் இச்சாசக்தியை பலவீனமாக்காமல் வைத்திருந்து அந்த சக்தியை உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான உங்கள் செயல்களை உற்சாகமான விருப்பத்தோடு நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தினால் உங்கள் உடலும் மனமும் உயிராற்றலுள்ள இளமையோடு இருக்கும். ஓம் தொடரும்.